99ல பாக்ஸர் வடிவேலு ஜெயில்ல இருக்காரு. வயிற்றுப்போக்கு காரணமா இறந்துட்டாரு. அவங்க மிஸ்ஸஸ் வந்து ம். இல்ல என் கணவர கொலை செய்துட்டாங்க. பெரிய பிரச்சனைய கிளப்புறாங்க. உறவினர்களோட சேர்ந்து வந்து ம். ஜெயில் வாசல்ல சம்பவங்கள் நடக்கும்போது, நாங்க வந்து பத்திரிகையாளர்கள், நிருபர்கள் அனுப்பி அத கவர் பண்றோம். ஆரம்பத்துல ஒரு பொறி மாரி தான் இருந்தது. ஜெயிலுக்குள்ள என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு வெளியில இருந்து எங்களுக்கு தெரியாது. ஆனா வெளியில ஒரே ஜனக்கூட்டம். அதிரடிப்படை வரும்போது தான் ஜெயிலுக்குள்ள விபரீதம் நடக்குதுன்னு நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் ஜெயில் மேல இருந்து ஒரே புகை. புகை வந்த உடனே ஜெயிலுக்குள்ள தீய வச்சுட்டாங்க. வெளியில வந்து பேச்சு அடிபட்ட உடனே வெளியில ஜனங்க ரொம்ப குய்யோ முறையோன்னு கத்துறாங்க. போலீஸ் வந்து வெளியில இருக்கிற ஜனங்களை டிஸ்பர்ஸ் பண்றாங்க, பலப்பிரயோகம் செய்து. உள்ளுக்குள்ள வந்து துப்பாக்கி சூடு நடக்குது. பெரிய கலவரம் ஆயிருச்சு. அல்டிமேட்டா என்ன ஆச்சுன்னா, ஒரு உதவி ஜெயிலர் அவர் வந்து எரித்து கொல்லப்பட்டார். கைதிகளும் சேர்த்து 10 பேர் வந்து மரணம். பாக்ஸர் வடிவேலு வந்து ஏற்கனவே ஒரு மரணம் அடைந்து விட்டார். அவர் பாடி உறவினர்கிட்ட ஒப்படைக்கப்பட்டது. இதுதான் ஒரு நட்ஷெல்லா நம்ம சொல்லணும்னு நினைச்சோம்னா அந்த காலத்து சம்பவம். அதாவது 99னா இன்னைய தேதிக்கு 25 இயர்ஸ்.